நேபாள் எழில் கொஞ்சும் இயற்கை அழகு ஒருபுறம் இருக்க, அசையாத அழியாத ஆழமான ஆன்மீகம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணில் வேரூன்றியிருக்கிறது. பழமையின் கலாச்சார வேர்கள் இன்றும் புதுமையாய் நிமிர்ந்து நிற்கும் நேபாளில் பயணம் செய்யும் அனுபவம் நம்மை வரலாற்று காலத்திற்கு முன்பே அழைத்து செல்கிறது. காத்மாண்டு பள்ளத்தாக்கில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் நே எனப்படும் முனிவர் வாழ்ந்ததாகவும், அவரது அருட்பார்வையில் பாதுகாப்பாய் இருந்த நகரம் என்பதாலும் இது நேபாள் என்ற பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. பால் என்றால் பாதுகாப்பு. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ரிஷிகளும் முனிவர்களும் ஞானியரும் இந்த மண்ணில் உயர்ந்த நிலைகளை அடைந்துள்ளனர். நேபாள தேசத்தையே தாந்திரீக முறைப்படி ஒரு சக்தி உடல் போல உருவாக்கும் முயற்சிகள் பலவும் இங்கே நடந்துள்ளது. இது இந்த மாதிரி பூரா நாடே ஒரு கோயில் மாதிரி உருவாக்கணும், ஒரு ஆன்மீக உடல் மாதிரி தயார் பண்ணணும்னு பண்ணாங்க. இதில் ரெண்டு முக்கியமான இருக்குது. ஒன்று அந்த நேபாளிலேருந்து இந்த தென் திசையில் ஒன்று இப்படி இந்த மாதிரி வருது. இன்னொன்று அந்த மேற்கு நோக்கத்தில் போகுது. ஒன்றுக்கு 5 சக்கரங்களோட உருவாக்கின ஒரு உடலாக இருக்குது, இன்னொன்று 7 சக்கரங்களோட உருவாக்கின உடலாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப நல்ல ஒரு கதை இருக்குது. என்னென்னா, இந்த பஞ்ச பாண்டவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 5 பேர், ஃபேமஸ் 5. அவர் என்னென்னமோ பண்ண பார்த்தாங்க. அவர் கூடயே கிருஷ்ணனே இருந்தான். என்ன முக்கியமான முயற்சி என்னன்னா, அப்போ ஒரு நாடு நடத்தணுன்னா இந்த அரசாங்கம் அரசியல்ன்றது முக்கியமானது. இப்போ ஏதோ நம்ம அசிங்கமானதே நினச்சிட்டோம். அப்படி இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. யார் அரசியலோ இல்லை அரசாங்கம் சொல்கிறோமோ அவர் கையில் மக்களுடைய நன்மையை அவர் கையில் வச்சுருக்கிறோமா இல்லையா? இதனால் கிருஷ்ணனுடைய குரு சாந்திபாணி போட்ட இது என்னன்னா, இந்த ஆன்மீகம் இந்த அரசாங்கம் இணைஞ்சுக்கணும். 16 வயசில் இதுக்காக நின்றுட்டாகணும். நீங்கள் கிருஷ்ணன்னா நீங்கள் ஏதோ வெண்ணெய், பிள்ளாங்கோவி, அந்த கோபி நினச்சிங்க. இது எல்லாமே 16 வயசு வரைக்கும் தான் நடந்தது. சின்ன குழந்தையா ஏதோ ஒரு வெண்ணெய் சாப்பிட்டா அதை நாம் கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்டு நம்ம அவ்வளோ பண்ணி வச்சுருக்குறோம். 16 வயசு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தான். 16 வயசில் அவனுடைய குரு அவனுக்கு இந்த ஞாபகப்படுத்தாங்க, நான் இதுக்காக இங்கே ஆடி பாடுறதுக்காக நீங்கள் இல்லை, உனக்கு வேறு எதாவது நோக்கம் இருக்குதுன்னு. அவனுக்கு போய் அந்த கோவர்தனை அந்த மலை மேலே போய் நின்று, எப்போ இந்த ஞாபகம் எல்லாம் அவனுக்கு வந்துடுச்சு இது செய்யணும்னு நானுன்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெண்ணையும் சாப்பிட்டது இல்லை. இந்த பிள்ளாங்கோவி அந்த நாள் அந்த ராதை கையில் கொடுத்துட்டான். திருப்பி பிள்ளாங்கோவி வாசினது இல்லை, அவள் தான் வாசித்தாள். அதுக்கப்புறம் அவனை வாசித்ததே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி அந்த விருந்தாவனத்துக்கு போனது கூட கிடையாது. அந்த கோபி கூட டான்ஸ் ஆடுறது பண்ணுறது செய்கிறது எல்லாமே 16 வயசு வரைக்கும். 16 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரே ஒரு நோக்கம் என்ன, இந்த அரசியல் இந்த ஆன்மீகம் ரெண்டு சேர்த்தணுன்ற நோக்கம். எதுக்குன்னா, மக்களுடைய நன்மை எல்லாமே யார் கையில் வைக்கிறோமோ அவர் ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்கணும். இல்லைன்னு எப்படி நன்மை வரும்? எல்லாருடைய பவிஷ்யம் யார் கையில் இருக்குதோ அவன் ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்கணும் தானே. அதனால அரசியல் ஆன்மீகம் சேர்த்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணான். இதெல்லாம் யார் பேசல, வெறும் வெண்ணெய் பற்றி கோபி பற்றி பேசிக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 1000 ஆசிரமங்கள் கட்டினாங்க அந்த நார்த் இந்தியாவில். என்னதுக்கான எல்லா இடத்துலையும் ஆன்மீகத்துக்கு உறுதி வரணும். எல்லாத்துக்கும் முக்கியமாக அரசியலில் இருக்கிறவங்க, அந்த காலத்தில் ராஜருக்கு இந்த ஆன்மீகம் வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணான். என்னென்ன பண்ணாலும் அவர் எப்படியோ கொண்டு போய் பெரிய போராக பண்ணிட்டாங்க. பெரிய போர் ஆகிடுச்சு. போரில் என்ன, போர்க்களத்தில் என்ன எல்லாம் வெட்டுறது தானே.
நீங்கள் இருந்தாலும் அப்படி தான், நான் இருந்தாலும் யார் இருந்தாலும் அப்படி தான். போர்க்களத்தில் இறங்கிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் வெட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த வெட்டு ரொம்ப நடந்துருச்சு. சாமானிய அளவுக்கு இல்லை, ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்துருச்சு. இதில் அண்ணா தம்பி இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, பல பேர் நண்பர் இருக்கிறாங்க, எல்லாருமே எல்லாம் வெட்டி போட்டாச்சு. ஜெயிச்சிட்டாங்க. எப்படியோ அது இது பண்ணி, சும்மா ஜெயிக்கல, பல விதமான ஏமாற்றம் எல்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், என்னத்துக்குன்னா உயிர் காப்பாற்றணுன்ற டைம் வந்துடுச்சுன்னா எல்லாமே வந்துவிடும் தானே, எல்லாம் வந்துவிடும் தானே, எல்லாமே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆர்வம்னா, இதுக்கு குலவதைன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கோத்திரவதைன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, நமக்கு ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்க கொலை பண்ணால் அது வேறு மாதிரி ஒரு கர்மம் அதில் இருக்குது. ஸோ இந்த குலவதை கோத்திரவதை பண்ணதுனால இந்த கர்மம் கழிச்சுக்கணும்னு ஆசை இவருக்கு. இந்த 5 பேர் அந்த திரௌபதி என்னத்துக்குன்னா, அந்த அம்மா ரத்தம் எல்லாம் எடுத்து முடியலெல்லாம் போட்டிருக்காள். அவ்வளோ கோவம் வெறுப்பு வந்துருச்சு. என்னென்னமோ காரணம், இது சரி தப்புன்னு இல்லை, ஆயிடுச்சு வாழ்க்கை அப்படி. அப்போது இந்த கர்மம் கழிச்சுக்கணும், வெற்றி வந்துடுச்சு, எப்படியோ இந்த கர்மம் கழிச்சிட்டு நல்லா வாழணும்னு ஆசை. அதனால் இங்கே யாரை தேடுறது? சிவன் தேடி போனாங்க. சிவன் பார்த்தா இவர் பின்னாடி வருவாங்க. அவன் நிலை எப்படின்னு யாருனாலும் வந்து எது கேட்டான், இல்லைன்னு சொல்ல தெரியல அவனுக்கு. இல்லைன்ற வார்த்தை அவன் வாயில் இல்லை. அதனால தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். முன்னாடி வந்து நின்றுட்டு கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? எல்லாமே ரிலீஸ் பண்ணணும், இது வேண்டாம், கொஞ்சம் அனுபவிக்கட்டும், எவ்வளோ பண்ணாங்களே, கொஞ்சம் அனுபவிக்கட்டும். அண்ணா தம்பி தாத்தா குரு எல்லாம் வெட்டியாச்சே, கொஞ்சம் அனுபவிக்கட்டும்னு அவன் தப்பிச்சு போகிறான். இனி எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு ஒரு நந்தி மாதிரி ஆயிட்டான், ஒரு காளை மாடு மாதிரி மாறிட்டு ஓடிட்டான். இவர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ காளை மாடை ஆடி ஓடி போகிறான்னு அவர் பின்னாடி ஓடினாங்க. அவன் தேடி அவன் எங்கெங்கேயோ போனான். எங்கே போனாலும் விடாமல் பின்னாடி போகிறாங்க. என்னன்னா இவர் ரொம்ப சக்திசாலி. இப்போ தானே போர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. போர் ஜெயிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லா விதமான தந்திரம் உபயோகப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிவன் என்ன பார்த்தா சும்மா இப்படியே ஓடுறது என்னான்னு ஹிமாலயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா இவனை பீமன் போய் பால் பிடிச்சி இழுத்துறான் சிவனை. எப்படியோ கர்மா கழிச்சுக்கணும். இப்போ இன்னொரு கர்மா. அப்போ எப்போ இந்த இமாலயத்துக்குள்ளே இப்படி போயிட்டான் சிவன், இந்த காளை மாடு ரூபத்தில் நெத்தி பசுபதி நாத்தா வந்துடுச்சு. இந்த தமிழ் இந்த கேதார்நாத்தா வந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் போயிருக்கலாம். இப்படி ஒரு பாகம் மத்திய மகேஸ்வரன்றது இந்த நாபி வந்துடுச்சு. இந்த மாதிரி பல விதமான இடத்துல 7 இடத்துல மேலே வந்துடுச்சு. அது எல்லாமே ஒரு தீர்த்த ஸ்தலம் ஆயிடுச்சு. இது முக்கியமாக என்னென்னா 7 சக்கரங்களோட ஒரு உடல் மாதிரி உருவாக்குனாங்க. இந்த இமாலய வலயத்தில் இந்த நேபாளிலேருந்து இந்த நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற இது இப்போது நம்ம நாடு உங்கள் நாடுன்னு பிரித்தது இப்போது நாம் இதெல்லாம் ஒரு வலயம் அந்த காலத்தில். ஸோ இந்த பூர வலயத்தில் ஒரு உடல் இப்படி உருவாக்குனாங்க, ஆன்மீக உடல். இன்னொரு உடல் 5 சக்கரத்தோட மேற்கு நோக்கி போகுது. இந்த 2 உடலுக்கு அடிப்படையான வித்தியாசம் என்னென்னா, ஒன்று யோக உடல், இன்னொன்று தந்திர உடல். ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இதுக்கு வலத்துக்கை இடத்துக்கைன்னு சொல்கிறாங்க. என்னதுக்குன்னா, இது பிங்காளா, இது ஈடா, இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. இப்படி உருவாக்குனாங்க. ஒரே தலை பசுபதி நாத்து நெத்தி 2 இடத்துல 2 நோக்கத்தில் 2 உடல் போகுது. இது மக்கள் உபயோகப்படுத்திக்கணுன்னா, அவருடைய வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக்கணுன்னா ஒரு சக்கரத்துலேயும் ஒரு தீர்த்தத்துலேயும் ஒரு விதமான சாதனை இருக்குது. இது உபயோகப்படுத்த போனால் ஒரு மனிதனு
தன்னுடைய உடலை அந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோடைய நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி உடல் உருவாக்கின நோக்கம் என்னென்னா, நாம் இது மூலமாக ஒரு யாத்திரம் பண்ணால் நம்ம அடியாளம் தாண்டி போகிறதுக்கு. இப்போ இந்த காலத்தில் இங்கே நம்ம தென்னிந்தியாவில் நாம் 5 பூத்தங்களுக்கு 5 விதமான கோயில்கள் உருவாக்கணும். இது எல்லாமே பூரா அந்த ஏரியாவே, அந்த வலயத்திலேயே எல்லாருக்கும் அந்த நன்மை கிடைக்கணுன்ற நோக்கத்தில். ஆனால் அந்த கலாச்சாரத்தில் எப்போ அந்த நோக்கம் போயிடுச்சோ, இல்லை அந்த அறிவு போயிடுச்சோ, இது சும்மா ஒரு கோயிலாக மாறிடுது. இந்த பசுபதிநாத்ன்றது இது பிரமாதமான கோயில். அங்கே போனால் ஃபஸ்ட் டே ரஜினிகாந்த் சினிமாவுக்கு போன மாதிரி தான் இருக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். க்யூ தள்ளுறது. இந்த பசுபதிநாத் கோயில் போகணுன்னா உங்கள் அனுபவத்தில் அப்படி தான் ஆகிடும். அதனால் எது முக்கியமான நாள் போகக்கூடாது. சும்மா ஒரு சாமானியமான நாளில் போய் அவர் என்னமோ பண்ணிக்கிட்டு பூஜை அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கவனம் வச்சுக்க வேண்டாம். சும்மா கண்ணு மூடி இப்படி உட்காந்திங்கன்னா வெடி 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 அப்படி நடக்குது. இந்த 2 உடலுக்கு, ஒரு தந்திர உடலுக்கு ஒரு யோக உடலுக்கு இது நெத்தியாக இருக்குது. அப்படியே பிரமாதமான ஒரு சக்தி அப்படியே வெடிக்குது உள்ள. அதனால் முக்கியமான நாள் பௌர்ணமி நாள், அமாவாசை நாள் இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது. சும்மா ஒரு சாமானியமான நாள் போனீங்கன்னா பிரமாதமான ஒரு சக்தியாக இருக்குது. இவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது. இது அந்த காலத்துலேருந்து ஏதோ தோராயமாக ஒரு 3000-4000 வருஷம் இருக்கலாம். இது இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கலாம். அப்போதுலேருந்து நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற கேரளாவிலேருந்து போன பூஜாரி தானே சொல்கிறீங்க, அவர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க இப்போ கூட. அது ரொம்ப கும்பலானதுனால கொஞ்சம் அட்மாஸ்பியர் மாறி போச்சு. அப்படி இருந்தாலும் கும்பல் இல்லாத நேரத்தில் போனீங்கன்னா இது மகத்தான ஒரு அனுபவமாக இருக்கும். மக்களுக்கு யாரும் தப்பிச்சுக்க முடியாது.